இன்று நாம் தியான பயிற்சிகளை கற்க இருக்கின்றோம். தியானம் என்பது ஒரு செய்யக்கூடிய விஷயமா? தியானத்தை ஒருவர் இன்னொருவருக்கு கற்றுக் கொடுக்க முடியுமா என்று கேட்டால் முடியாது என்பதுதான் பதில். காரணம், தியானம் என்பது யோக பயிற்சி வழிமுறைகளில் 7வது படிநிலையில் வருகிறது. அதாவது உடல் மனம் கடந்த நிலையே தியானம். அதாவது தியானம் என்பது முழு விழிப்புணர்வு நிலை. தியானத்தை ஒருவரால் எப்படி செய்ய முடியும்? தியானத்தை அடையத்தான் முடியும். No one can teach yoga and dhyana. Only we can reach yoga and dhyana. அதாவது ஒரு மனிதரால் இன்னொரு மனிதருக்கு தியானத்தை கற்றுக் கொடுக்கவும் முடியாது, கற்றுக்கொள்ளவும் முடியாது. தியான பயிற்சிகளை செய்து வந்தால் ஒரு கட்டத்தில் நாம் தியானத்தை அடையலாம். திருமூலர் திருமந்திரத்தில் 144 செகண்ட்ஸ், அதாவது 2.5 நிமிஷம் உடல் மனம் கடந்த நிலையில் ஒரு மனிதன் இயங்கினால் தியானத்தை அடைந்ததாக சொல்கிறார். அதற்கு அடுத்த நிலை சமாதி நிலை. அது கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் உடல் மனம் கடந்த நிலையில் ஒரு மனிதன் இயங்கினால் அது இறுதி நிலையான சமாதி நிலையை ஒரு மனிதன் அடையலாம்னு சொல்கிறாரு. தியானத்துக்கும் தூக்கத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தியானம் அப்படிங்கிறது விழிப்புணர்வு உடன் நம்ம செய்கிறது. தூக்கம் அப்படிங்கிறது விழிப்புணர்வு இல்லாத ஒரு தியானம் தான் தூக்கம். இயற்கையாக நமக்கு நடக்கிற ஒரு நிகழ்வு தான் தூக்கம். அந்த தூக்கம்ங்கிறது இயற்கையாக நடக்கிற ஒரு தியானம். அதாவது அதில் விழிப்புணர்வு இல்லை. நம்ம தூங்கும்போது தூங்குறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் தியானத்தில் பார்த்தீங்கன்னா முழு விழிப்புணர்வு இருக்கும், ஆனால் ஒரு விதமாக தூங்கியிருப்போம். இதுதான் தியானத்திற்கும் தூக்கத்துக்கும் உள்ள வேறுபாடு. இந்த தியானம் நமக்கு கைகூடணும் அப்படின்னா நம்ம அதுக்காக சில பயிற்சிகளை செய்ய வேண்டியது இருக்குது. அந்த தியானத்திற்கு நம்மை கொண்டு செல்லும் சில பயிற்சிகளை நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. இப்போ நம்ம 2 பயிற்சிகளை, எளிமையான பயிற்சிகளை இப்போ நம்ம கற்றுக்கலாம். இந்த 2 பயிற்சிகளுமே பார்த்திங்கன்னா மூளையை சுறுசுறுப்பாக்கிறதுக்கும், அதாவது இடது மூளை வலது மூளை இரண்டையும் ஒரே நேரத்தில் இயக்கிறதுக்கும் இது பயன்படுது. முதல் பயிற்சி பார்த்திங்கன்னா ஒரு கைத்தட்டல் பயிற்சி. அதாவது பார்த்திங்கன்னா நான் ஒரு கமெண்ட் கொடுப்பேன். 1 அப்படின்னு நான் சொல்கிறேன்னா ஒரு கிளாப் பண்ணுவாங்க. 2 அப்படி சொல்கிறேன்னா 2 கிளாப் பண்ணுவாங்க. 3 அப்படி சொல்கிறேன்னா 3 கிளாப். 4ன்னு சொன்னால் 4 கிளாப்ஸ். 5 அப்படின்னு சொன்னோன்னா கண்டினியூஸ் கிளாப். இதை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். இதை நம்ம இப்போ செய்யலாம். 1 2 3 4 5. இதை நான் மாற்றி சொல்லுவேன், நீங்கள் கரெக்டாக செய்யணும். 2 4 4னா 4 கிளாப்ஸ். 5. சரிங்களா? ஸோ இது நேர்மறையாக செய்கிறது. இதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி நான் 1 அப்படி சொன்னால் 2 கிளாப்ஸ் பண்ணோம், 2னா 3 கிளாப்ஸ் பண்ணணும், 4னா கண்டினியூஸ் கிளாப், 5னா 1 ரிவர்ஸில். ஓகேங்களா? பண்ணலாமா? 1 2 3 4 கண்டினியூஸ் கிளாப், 5. ஓகே, இப்போ நான் மாற்றி கேட்குறேன். 2 4 5 4 2 5 4. ஸோ இந்த மாதிரி நம்ம பயிற்சி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம மூளை சுறுசுறுப்படையாது. அதாவது மூளையிடுற கட்டளையை நம்ம கைகள் செயல்படுத்துதா இல்லையான்னு இதை நம்ம செக் பண்ணிக்கலாம். நம்ம பிள்ளைகள்கிட்ட இந்த மாதிரி பயிற்சிகளை சொல்லி நம்ம மூளையை சுறுசுறுப்பாக இயங்கிறதுக்கு நம்ம இந்த பயிற்சி செய்ய வைக்கலாம். அடுத்த பயிற்சி, அதாவது இடது மூளை வலது மூளை 2 மூளையும் பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் நம்ம செயல்படுத்துறதுக்கும், அவசர காலங்களில் தேவையானதை நம்ம செயல்படுத்துறதுக்கும், அதாவது இடது மூளை வேணும்னா இடது மூளையை செயல்படுத்துறதுக்கும், வலது மூளை வேணும்னா இமிடியேட்டாக வலது மூளையை செயல்படுத்துறதுக்கும் இந்த பயிற்சி உதவும். இங்கே பாருங்கள், நான் கைகளை இப்படி முஷ்டி மாதிரி பிடிச்சிக்கிறேன். அதாவது வலது கையை பார்த்திங்கன்னா இப்படி முன்பக்கமாக சுற்றுறேன், இடது கையை பின்பக்கமாக சுற்றுறேன். இது ஒரே நேரத்தில் நம்ம செய்யணும்.
பாருங்க. அதாவது ஒன்று இந்த திசையில் கிளாக் வைஸ், இன்னொன்று அதற்கு எதிர் திசையில். இப்போ இடது கையை முன்பக்கமும் வலது கையை பின்பக்கமும் சுற்றுறேன். இந்த 2 பயிற்சியும் நம்ம செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா மூளையை நம்ம தேவையானபடி வந்து இயக்க முடியும். அடுத்த யோக நிகழ்ச்சியில் அடுத்த கட்ட தியான பயிற்சி முறைகளை கற்கலாம். நன்றி, வணக்கம்.